அவினாசிலேருந்து 4 கிலோமீட்டர் இல்லைங்க. ஒரு வீடு பார்க்குறதுக்காக போகிறோம். இதுதான் போகிற வழி. கோயம்புத்தூர் ரோட்டில் போகிறோங்க. போனோம்னா அவினாசிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஆட்டைமலைன்னு ஒரு ஊர் தெரியும் தானேங்க. ஆட்டைமலை ஊர். இது ரவுண்டானாங்க. ஆட்டைமலை ரவுண்டானாலேருந்து வலது பக்கமாக திரும்புகிறோம். ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோடு விஜயலட்சுமி பேக்கரி இருக்குது பாருங்க. அதுலேருந்து நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்டில் போகிறோங்க. போகிற வழி இது. மொத்தம் 4 சென்ட்டுங்க இடம். நம்ம பார்க்க போகிற வீட்டுக்கு 4 சென்டில் இடம், 4 சென்டில் வீடு, 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. எல்லாமே 4 வருது பாருங்க. மொத்த வாடகை 12,000 வருதுங்க. போகிற வழி இது. ஹெச்பி பங்க் இருக்குது பாருங்க. இதான் மேட்டுப்பாளையம் ரோடுங்க. பங்க் தாண்டோம்னா கம்மி விலைன்னு ஒரு கடை வரும். அப்படியே சரவண மகால். நான் எடிட் பண்ணி போடுறதுனால பக்கமாக தெரியும். ஆனால் தூரமாக 4 கிலோமீட்டர் போகணும். சரவண மகால் போகிற வழிங்க இது. தடமொழி வாக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீடு வாங்கணும்னா போகிற வழி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக அவினாசிலேருந்து போகிற வழி இது. போகிறோங்க. போனோம்னா இங்கே நம்ம வெள்ளிமலை பஸ் ஸ்டாப் பாருங்க. இந்த போர்டு கீழே வெள்ளிமலை பஸ் ஸ்டாப்பு. இந்த வெள்ளிமலை பஸ் ஸ்டாப்லேருந்து இடது பக்கமாக திரும்பணும். மாரியம்மன் கோயில் ஒன்று வருங்க. இடது பக்கம் திரும்பணும்னா இப்போ திரும்ப பாருங்க. இடது பக்கம் யாழ்னு ஒரு கடை இருக்குது. நல்ல பேருங்க யாழுங்கிறது. இப்போது மாரியம்மன் கோயில் வழியாக உள்ளே போகிறோம். இதை வெள்ளியம்பளை ஊருக்குள்ளே போகிற வழிங்க. இங்கே தண்ணி பைப்பு, அதாவது அவினாசிலேயே வெள்ளியம்பளையில் மட்டும்தான் நல்ல தண்ணி எப்பொழுதுமே வந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்ல தண்ணிக்கு இது கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா. இது வெள்ளியம்பளை ஊருங்க. வலது பக்கம் திரும்பினோம்னா நாம் பார்க்க வந்த வீடு. இது ஊருக்குலேருந்து வலது பக்கமாக போகிற வழிங்க இது. இதில் தான் 4 சென்ட் இடமும் ப்ளஸ் 4 சென்ட்லேயே அத்துக்கு கட்டியிருக்காங்க வீடு. அதில் ஒரு 4 வீடு வாடகை கட்டியிருக்காங்க. அந்த 4 வீட்டில் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு 3,000 வாடகை வருது. நாமும் 12,000 வாடகை வருதுங்க. விலை வந்து 21 லட்சம். இதாங்க வெளிப்புற பார்வைக்கு. முன்னாடியே ஆப்போசிட்டில் தோட்டம் இருக்குதுங்க. இதை கேட்டு இதில் உள்ளே போனோம்னா, இந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா நேராக போகிறோம்னா ஒரு சந்து. இந்த சந்துக்கு இந்த பக்கம் வலது பக்கமாக 2 வீடு, இடது பக்கமாக 2 வீடு. நம்ம உள்ளே போகிறோம் பாருங்க. இப்போ முன்னாடிலாம் துவைக்கிறகள் போட்டிருக்காங்க. 4 வீட்டுக்கும் தனித்தனியாக பாத்ரூம் இருக்குங்க. இதான் வீடு. துவைக்கிறக்கெல்லாம் கல் இருக்குதுங்களா. இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கா. வீடெல்லாம் ஒவ்வொரு அமைப்புங்க. இது சந்து. அந்த பக்கமும் கதவு இருக்குங்க. முன்னாடியும் கதவு இருக்குது, பின்னாடியும் கதவு இருக்குது. 2 வீடாக இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வீடு இருக்குங்க. மொத்தம் 4 வீடு. சிமெண்ட் சீட் தாங்க வீடு. இடத்துக்கு தான் காசுன்னு வைங்களேன். இப்போ 4 சென்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய்னா 20 லட்சம். 4 லட்சம்னே ஓட்டுக்குவோம் சென்ட். 16 லட்சம். ஒரு 5 லட்சம் ரூபா வீட்டுக்கு நோட்டா 21 லட்சம். 21 லட்சத்துக்கு 12,000 வாடகை வருது. கையில் ஏதாவது காசு வச்சிருந்து ஒரு சின்ன வருமானம் வரணும், பாதுகாப்பான வருமானம் வரணும், விலையும் உயர்ந்துட்டு இருக்கணும் நிலத்துக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகணும் வைங்களேன். தனித்தனி கனெக்ஷன் இருக்குங்க. இபி கனெக்ஷன் எல்லாம். மேற்கு பார்த்து இடங்க. ஏன்னா தார் ரோடு தென் வடலாக இருக்கிறதுனால மேற்கு பார்த்த வீடுங்க. இது நல்லா ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க. இது சுண்டக்காமலையம் போகிற ரோடு. தாராளமாக வாங்கலாம். கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கவங்க தாராளமாக வாங்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.